வணக்கம். இன்னைக்கு ஏற்காடில் செகண்ட் டே. காலைல எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்ஸ்லாம் போகலான்ட்டுன்னு நைட்டு சொன்னாங்க. நைட்டு வந்து தூங்கிறதுக்கு ஒரு 10-11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 11:45 ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஏற்காடில் நைட்டு இருக்கவே முடியல. செம குளிர், ஃபேன் எல்லாமே பயங்கர சில்லுன்னு இருக்குது. இப்போவே மணி ஒரு 7:30 மணி இருக்கும். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக பனி மறைச்சின்னு இருக்குது. இங்கே பக்கத்துலேயே ஃபுல்லாக செடி மரமாக இருக்கிறதுனால ரூம்குள்ளே நேற்று ஏதோ ஒரு பூச்சி வந்துச்சு. என்ன பூச்சி? அட்டைப்பூச்சா? அட்டைப்பூச்சி அது வெட்டிக்கிளி. அது அங்கே தான் இருக்குது. நேற்றே போட்டு தள்ளிட்டோம். வா, இந்த ரூமை காட்டிடுவோம். ஆக்சுவலாக இது வில்லாவாதா? என்னடா இது? காட்டேஜா? இல்லை, இதுதான் நாங்கள் நேற்று போட்டு தள்ளன வெட்டிக்கிளி. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இதுதான் நாங்கள் இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இங்கே வந்துரு. இங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. இங்கேருந்து மேலே வந்தீங்கன்னா இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். இங்கே இதான் ரூமு. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்பப்போ ஆஃப் ஆகிறதுனால இன்வெர்ட்டர் வச்சுருக்காங்க. எக்ஸைட் பேட்ரி, நல்ல பேட்ரி. அதுக்கப்புறமா இதான் ரெஸ்ட் ரூம். பார்த்தீங்கன்னா வாங்க. டேய் போடா. இதான் ரெஸ்ட் ரூமு. கொஞ்சம் ஆக்சுவலாக டீசெண்டாக தான் இருக்குது. வேறு என்னப்பா, இப்போ நாங்கள் வந்து கோயில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோமா இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கோயில் போகிறோமான்னு தெரில. அதுக்கப்புறமா ஏதோ வியூ பாயிண்ட் போகணுன்னாங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நேற்று பார்த்தப்போ ஒன்றுமே தெரியவே இல்லை. இன்னைக்கு அட்லீஸ்ட் மரமாச்சு தெரியுது. இது அங்கே பாருங்க, கண்ணாடிங்க பேக்கில் இருக்குடா. ஷோரா? நான் தான் வச்சேன். வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஸ்ரீ சரவண பவன் எலைட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்ஃப் சர்வீஸ் தான். இப்போ போயிட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு கோயில் போகணுன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்கணும் சொல்கிறோம். நன்றி. ஊட்டி கொடைக்கானல் மழை பெருசாலாம் இருக்காது. இங்கே வியூ பாயிண்ட்டு. ஐயா, இந்த ஆழத்தை நம்ம தள்ளி விட்டுட்டுறா. நீ குச்சி காட்டு, நானே குச்சிக்கிறேன். இப்போ அடுத்தது எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்ன கோயில் அது? ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டுக்காமரம் சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ சும்மா பயங்கரமாக இருக்குது. மழை பெஞ்சதுனால கீழே ஒரே சேராக இருக்குது. அதுக்கப்புறமா கிளைமேட் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. சென்னையில் எல்லாரோட ட்ரீமே இந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன? வேற ஒன்றும் இல்லை. நல்லா குடிஞ்சு போகணும். மொபைலுங்க கேமரா எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு எப்படி ரிஸ்க் எடுத்து எடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப குனிஞ்சு வரா மாதிரி இருக்கு. வந்துட்டோம். கீழே வேற வழுக்குது. எப்படியோ வெளில வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சாமி அங்கே மொத்தம் இது என்ன கோயில்னு எனக்கு தெரியல. வணக்கம். இப்போ நான் மேலே இன்னொரு கோயிலுக்கு வந்து அதை பார்த்துட்டோம். கோயில் பேர் பார்த்தீங்கன்னா? அந்த கோயில் பேர் தெரியல. ஆனால் வந்து உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு தெரியல. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தம்பி இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதை முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் மேலே இன்னொரு கோயில் போகிறோமா பாய்? இல்லை, அது இதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்டு. இப்போ நாங்கள் வந்து தெரியாமல் என்ன பண்ணிட்டோம்னா வந்த வண்டியிலேயே வந்து எங்களோட ஷூவை வச்சுட்டு வந்துட்டோம். ஷூ போட்டால் தான் வியூ பாயிண்ட்குள்ளே விடுவாங்களாம். அதனால் ஷூ எடுக்க நானும் இவனு நடந்து போயிட்டுருக்கோம். மற்றவங்க எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மேலே எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. என்ன விஷன்ப்பா? எக்ஸிபிஷன் மாதிரி. எக்ஸிபிஷனா? எக்ஸிபிஷனா?
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி அங்கே நிற்கிது. அங்கே போய் நம்ம ஷூ போட போகிறோம். கீழே ஒரே கல்லாக இருக்கிறதுனால வெறும் கல்லில் நடக்க முடியல, குத்துது, ஈரமாகவும் இருக்குது, மூச்சு வாங்குது. ஆனால் ஷூ மட்டும் எடுத்துக்கிறோண்ணா. இது ஒரு மாதிரி லெஃப்ட்லேயே இழுக்குமாண்ணா இது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன கார் மாதிரி ஒன்று ஓட்டினோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட நல்லா இருந்துச்சு. ஒருத்தருக்கு 100 ரூபான்னாங்க. ஏடிவின்னு நினைக்கிறேன் அது பேர்ல. ஏடிவி அது பக்கி மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பக்கி தான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு சைடு இழுத்துனே போதும். மாதிரி தம்பி நீங்கள் ஒழுங்காகவே கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்கன்னா பார்த்தா எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கு இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அதுக்கு 100 ரூபாய் கேட்குறாங்க. பத்தா இல்லையானே தெரில. 500 மீட்டர்ஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அதோட கம்மியாகவே இருந்துச்சு. அதுக்கு 100 ரூபா. 5 பேர் போனோம், 500 ரூபாய் கேட்டாங்க. இப்போ என்ன கதைன்னா, செம குளிர் நிஜமாலே. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவன் தான் இன்னும் அரக்கையிலே சுற்றின்னு இருக்கான். நான் ஊடி போட்டேன் அப்பயே. இங்கே அப்பப்போ வந்து க்ளௌடியாக இருக்குது. டக்குன்னு பார்த்தா வெயில் அடிக்குது. இப்போ நாங்கள் வந்து என்னது ஆட்டுக்கால் கிழங்கு சூப் குடிக்க போகிறோம். சரியா? ஆட்டுக்கால் சூப்பா டெஸ்டே சரியா. மைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் தந்தூரி டீன்னாங்க. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து டீ போட்டு கொடுக்குறாங்க. உள்ளே வந்து ஒரு மாதிரி கோல் அதெல்லாம் எரிக்க வச்சு டீ போட்டு கொடுக்குறாங்க. இந்த கப்பில் கொடுக்குறாங்க. இதோட டீயோட ரேட் பார்த்தீங்கன்னா 25 ரூபான்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வணக்கம். ஏறா வண்டி பாய். அந்த சூப் பேர் என்னன்னா முடவாட்டு கிழங்கா? என்கிட்ட ஆட்டுக்கால் கிழங்கு சூப்புன்னாங்க. என்ன கதைன்னு தெரில. இது நாங்கள் இப்போ குடிக்க போகிறோம். கொஞ்சம் சூடாக இருக்கு. வண்டிடா. ஆட்டுக்கால் கிழங்கு சூப்லாம் இல்லை. சென்னையில் ஒரு 10 ரூபா சூப் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. இதே டைலாக் எவ்வளோ வேலை தான் நீ சொல்ல போற? ஆக்சுவலாக இந்த சில்லுக்கு வந்து சூடா காரமா நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. 10 ரூபாய்க்கு ஓத்து தான் நினைக்கிறேன். நன்றி. கலைஞர் கருணாநிதி நினைவு வளைவாவா? வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா, லேக் பக்கத்தில் ஒரு ரோட்டில் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். கடை பேர் சாக்லேட் எக்ஸ்பிரஸ். இந்த கடை தான். இப்போ இந்த கடைக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் சாம்பிள் சாக்லேட்லாம் கொடுப்பாங்களாம். பிடிச்சிருந்தா ஃபேக்ட்ரிக்குள்ளே விடுவாங்களாம். இல்லாட்டி அப்படியே கிளம்புட்டாங்க. அதனால் சாம்பிள் சாப்பிட்றதுக்காக போகிறோம். கடைக்குள்ளே செம்ம கூட்டமாக இருக்குது. எனக்கு இதுதான் வந்து சாம்பிளில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது. இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா வந்து டே மில்கோட சூப்பராலாம் இல்லை, அதை விட பயங்கரமாக இருக்குது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அது கரெக்டாக நியூட்ரலா சாக்லேட் அந்த இது மாதிரி இருக்குது. சாக்லேட் அதுக்கப்புறம் நட்ஸ்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அங்கே தான் இருக்குது ஃபேக்ட்ரி. நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நாங்கள் சாக்லேட் சாப்பிட்டோம். நல்லா இருக்குது. கொஞ்சம் ஹீட்டாக வச்சுருக்காங்க, கோல்டாக இருக்கிறதுனால. நல்லா இருக்குது. அவங்க கொடுக்கும் லிக்விடாக இருந்தது, வெள்ளம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ தான் வந்துட்டு வெயிலே அடிக்குது. இதுதான் அவங்க டேஸ்ட்டுக்கு என்னென்னு தராங்க. ஆக்சுவலி 3 சாக்லேட் கொடுத்தாங்க. மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட் அண்ட் நார்மல் சாக்லேட். நார்மல் டெய்ரி சாக்லேட். டெய்ரி சாக்லேட். மில்க் சாக்லேட் நம்ம மில்கி பார் மாதிரி லைட்டாக டேஸ்ட் இருக்குது. டெய்ரி சாக்லேட் டெய்ரி மில்க் மாதிரியே இருக்குன்னா இது இங்கே இருந்தால் போதும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே டார்க் சாக்லேட் தான்.
ஆனால் மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, மூணுமே ஒரே மாதிரி தானே இருக்குது பாய். ஆக்சுவலி டார்க் சாக்லேட் எப்பவுமே ஒரு கசப்பு தன்மை தெரியுங்களா, அது இதில் இல்லைல்ல. ஆமாம், நல்லா தான் இருக்குது. மூணுத்தையும் காலில் இருப்போம். பாய் சாக்லேட் எப்படி இருந்துச்சு பாய்? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. இது பழம் ஜூஸ் தானே இது? ஆமாம், ஜாக் ஃப்ரூட் தானே. இங்கே தான் வந்து பேக் பண்ணி டப்பாவில் போட்டு இங்கே வச்சுக்கிட்டு, இது கீழே இப்போ நம்ம சாப்பிட்ட கடையில் வந்து எது வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். கீழே போயிட்டு அதை நம்ம வாங்க போகிறோம். ரேட் எவ்வளோன்னு கேட்டு நாங்கள் சொல்கிறோம். நன்றி. டேய் இங்கே பாருடா, விஆர் பார்க் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம். தில் இருந்தால் உள்ளே வான்றாங்க. சரி வாங்க போய் உள்ளே என்னதான் இருக்குன்னு. எனக்கு தில்லு இருக்குப்பா, நான் வந்துட்டேன். பார்க்கறதுக்கு என்ன தில்லு வேணும்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து விஆர் மிஷின் ஒன்று இருக்குது. மேபி இது போட்டிருந்தா பயமாக இருக்குமோ என்னவோ. இல்லை பயம் இல்லை, வேணாம். கடையில் ஆளே இல்லை, நாங்கள் எதுவுமே பண்ணல, நாங்கள் அப்படியே வெளில போயிருக்கோம். வணக்கம். சாக்லேட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போகும்போது டெமோக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது. இன்னொரு வாட்டி கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு நினச்சி போய் கேட்டோம், கொடுத்துட்டாங்க. நாங்கள் இன்னொரு வாட்டி சாப்பிட்டு இருக்கோம். சீரியஸாக செம்மையாக இருக்குது. அது என்னென்னா டார்க் சாக்லேட்டை வந்துட்டு மெல்ட் பண்ணுறாங்களாம். அது அவங்களே ஒரு ப்ராசஸ் சொன்னாங்க. ஓவனில் டைரெக்டாக வந்துட்டு ஹீட் பண்ணால் அதுமாரி ஆகாதான். ஸோ அது வந்துட்டு ஹாட் வாட்டர் மேலே ஒரு பவுல் வச்சுட்டு அதில் நம்ம மெல்ட் பண்ணலாமா. பாருங்க, வலிச்சு சாப்பிட்டு இருக்காரு. ஸ்வீட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாலாம் இல்லை, கரெக்டான ஸ்வீட்டு தான். திகட்டவும் இல்லை. மூணாவதாக திரும்ப வாங்கலான் இருக்கோம். அந்த அக்கா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல.